சரி, ஓகே, 4 மணிக்கு சாப்பிட முடிச்சிடலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது நம்முடைய பழந்தமிழுடைய சமூக வாழ்க்கை கொஞ்சம் நம்ம முடிச்சிடலாம். கொற்றவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? கொற்றவை அப்படிங்கிறது போர் தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். போருக்கு போறோம்னா நம்ம கொற்றவை வழிபட்டு தான் போவோம். ஸோ கொற்றவை இருக்கு பார்த்தீங்களா, கொண்டாட. வெரி குட், பாலினத்தோட கடவுள். அடுத்தது வீரர்களுக்கு அடையாளமாக நடுகள் இருக்கும், வீரருடைய நடுகள். ஸோ அந்த வழிபாட்டு முறை வந்து நடுகள் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம். அதில் அகநானூறு இருக்கு பாருங்க. பீலி சுட்டிய இருக்கா, பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள், அந்த ஒரு வரி மட்டும் நோட் பண்ணிக்கணும். அதாவது மாலை அணிவித்து அந்த நடுகள்னு, பீலி சூட்டியன்னா மாலை அணிவித்து அந்த நடுகள் அகநானூறு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அருமின் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி. ஸோ இது அகநானூறு வரக்கூடியது. இது எதனுடைய விளக்கம் தெரியுமா? தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், தலைவன் திரும்பி வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ என்னது, நட்சத்திரம் எல்லாம் அருமையும் சேரும் அப்படின்னா நட்சத்திரங்கள்லாம் அந்த வானைப்பொழுது வர ஆரம்பிச்சிருச்சு. மாலை பொழுதானா நட்சத்திரம் வந்துருமில்ல, அப்போ அந்த மாதிரி ஏன்னா மாலை பொழுதுல தலைவன் உங்ககிட்ட சொல்லிட்டு போன நாள் வந்துருச்சு, சரி திரும்பி வருவான், அது வரை காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூற்றாக தோழி தலைமை பேசுகிற அந்த ஒரு கூற்றாக இந்த ஒரு கூற்று வந்திருக்கு. அகநானூறு அகம் சார்ந்த பாடுபொருளை கொண்டது. ஸோ அதில் பேசப்பட்டிருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அகநானூறு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நக்கீரர் பாடினது இந்த பாட்டு. அடுத்து தொல்காப்பியத்தில் வெறியாட்டு அயத்த காந்தலும், ஏன்னா வெறியாட்டு நிகழ்த்துதல், ஓகேவா? வெறியாட்டு நிகழ்த்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, சரி வேண்டாம். இது அகம் சார்ந்த ஒரு விளக்கம், அது தொல்காப்பியத்தில் பேசப்பட்டிருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த துணி தைப்பவர் இருக்காங்க இல்லையா, மேலே வந்து மேற்சட்டையை கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவோம். கஞ்சுகம், மேல் சட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, கஞ்சுகம்னு அதனுடைய பேர். துணி தைப்பவருக்கு வந்து துண்ணக்காரர் அப்படின்னு அந்த வழக்கம் இருக்கு, அவனுடைய பேர் துண்ணக்காரர், துணி தைப்பவர். ரொம்ப முக்கியமானது ஐம்படைத்தாளி என்னும் கழுத்தணி. அப்போ ஐம்படைத்தாளி என்பது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அது யார் அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சிறுவன், சிறுமியர், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருவாங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் வச்சாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டோம், சிறுவருக்கு நம்ம நினைக்க மாட்டோம். பெண்கள் சிறுமியருக்கு என்ன போடுவோம், அல்லது பெண்களுக்கு போட்டு விட்டுருவோம். ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. புகை பிரிந்தென்ன பொங்கு துயில் உடி, அங்கே துகில் இருக்கா, துகில் என்றால் ஆடை. ஸோ நம்ம என்ன தலைப்பு படிச்சுட்டு இருக்கிறோம், பாடம் பழந்தமிழ் சமூக வாழ்க்கை. ஸோ அவருடைய ஆடை எப்படி இருக்கு, அணிகலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த வரி பாருங்க, புகை பிரிந்தென்ன பொங்கு துகில் உடி. ஸோ துகில் என்றால் ஆடை, அது புறநானூறு பேசுது. ஆவி என்ன அபிர்நூர் கலிங்கம், கலிங்கம் என்றால் ஆடை. அப்போ ஆடை சம்பந்தமான தகவல் பெருமநாற்றுப்படையில் இருக்கு. முல்லை நிலத்தினுடைய ஏறு தழுவுதல், இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா ஆண்மகனுடைய வேர்வை வெளிப்படுத்துகிறது. முல்லை நிலத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு சிறந்த விளையாட்டு எது அப்படின்னா மற்போர். மற்போர், அப்போ மற்போர் நிகழ்த்துதல் எந்த நிலத்தினுடைய விளையாட்டுன்னு கேட்டாங்கன்னா எஸ், முல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குரிய அந்த விளையாட்டு வகை பாருங்க, கலங்காடல், அம்மானை, பந்தாடுதல், ஓரையாடுதல், இதெல்லாமே விளையாட்டுகள்ல சங்ககாலத்தினுடைய விளையாட்டு. அடுத்தது அவைப்பு மண் இருக்கா, அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தால் அளவன் கலவமோடு பெருகுவீர். இது சிறுபான்மைப்படையில. அதுல எப்படி எல்லாம் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. சிறுபான்மைப்படையில என்ன வேற ஒன்றும் இல்லை, அந்த மன்னர்கிட்ட போனா இந்த மாதிரியான சாப்பாடுலாம் கொடுப்பான், நண்டு கலந்த சோறுலாம் கொடுப்பான் அப்படின்னு அந்த வரிகள் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நல்லியன் கூட சம்மந்தப்பட்டது. அடுத்தது அது விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. பழந்தமிழுடைய வாழ்வு நம்ம 2 பிரிச்சிருக்கோம், ஒன்று அகம், இன்னொன்று புறம். ரைட், அகவாழ்வை பாடுவது அன்பின் 5 இந்த பாடல் வரி உங்களுக்குலாம் வேண்டாம், இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ரைட், கீழே வந்துருங்க. ஊர் ஊராக சென்று அந்த உப்பு விற்கக்கூடிய அந்த வணிகர்களுக்கு பேரு உமனர். இந்த தகவலும் நம்ம சிறுபான்மைப்படையில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்திற்கும், அந்த 5 வகை நிலத்திற்குமே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலத்திற்குமே தனியாக பண்வகை இருக்கு, தனியாக யாழ் இருக்கு, பறை இருக்கு, அதாவது இசைக்கருவிகள் இருக்கு, பாட்டினுடைய வகையெல்லாம் தனித்தனியாக இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. பாணன், பாடினி முதலானவர்கள் இசை கலைஞர்கள். அதுவும் குறிப்பா எந்த இசை கலைஞர்கள் இவங்க?
யாழ்மிட்டி பாடக்கூடிய பாடல் பாடுபவர்கள் பாடல் பாடினி. அடுத்தது கூத்து கலைஞர்கள் யாரு? கூத்தர் விரலியர். அப்போ கூத்து நிகழ்த்துபவர்கள், அதாவது நாட்டியம் ஆடுபவர்கள் யார் அப்படின்னா கூத்தர் விரலியர். பாடல் பாடுபவர்கள் யார் அப்படின்னா பாடல் பாடி. ரைட். மன்னர்களுக்குரிய கூத்து வகை எது அப்படின்னா வேத்தியல் கூத்து. மன்னர்கள் வேந்தர்கள் சொல்லுமா? வேந்தர்கள். ஸோ வேத்தியல். வேந்தனுக்கு நிகழ்த்தக்கூடிய கூத்து வேத்தியல் கூத்து பேர். ஸோ சிம்பிள் வே. மற்றவர்களுக்கு பொதுவானவர்களுக்கு அது பொதுவியல் கூத்து. சிம்பிள். அடுத்தது சீவக சிந்தாமணி. அதில் சொல்லும் பொருளும் இருக்கா? அதில் பாருங்க. தெங்கு என்றால் தேங்காய் என்ற அர்த்தம். இசை புகழ். வறுக்கை என்பது பலாப்பழம். மறுப்பு அப்படிங்கிறது கொம்பு. கழனின்னா வயல். அரிசி அப்படிங்கிறது சோறு. மடிமை அப்படிங்கிறது சோம்பல். அது மட்டும். அடுத்தது அந்த இளம குறிப்பு பார்த்துக்கிறீங்களா? இளம குறிப்பு பாருங்க. தேமாங்கனி, சென்னல், தன்கடல், நல்தவம் இதெல்லாம் பண்பு தொகை. விளைக அப்படிங்கிறது இயங்கல் வினைமுற்று. செய்கோளம்ங்கிறது வினைத்தொகை. தேர்ந்த பெயரெச்சம். இறைஞ்சி வினைச்சம். கொடியனார் இது வந்து இடைக்குறை நம்ம சொல்றோம். இடைக்குறைனாவா? விஷயம் இல்லை. இப்போ நம்ம சொல்ல முடியா? இப்போ எல்லாம் இருக்கா? நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் சொல்லுவோம். அப்ப இடையில என்ன எழுத்து? ஒரு எழுத்து. எந்த எழுத்து? இந்த எழுத்து இல்ல. ஆனா மீனிங் ஒண்ணு தானே. ஓகே. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? கொடியனா இல்லையா? இது எப்படி எழுதணும் ஆக்சுவலா? கொடியனா. கொடியனார். கொடியனார் இருக்கு. இது ஒரு எழுத்து இல்லையா? சோ மீனிங் இஸ் சேம். கொடியை போன்றவர், அதாவது கொடி அண்ணாள். ஆக்சுவலா இது எப்படி எழுதணும்னா கொடி அண்ணாள். அப்போ ஓகேவா? பெண்களுக்கு சொல்லும்போது கொடியை போன்றவர்கள் ஊமை. இது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி சொல்லும்போது இடையில ஒரு எழுத்து நம்ம குறைஞ்சி வர்றதுனால அடுத்தது நூல் வெளி வந்துருங்க. சீவசிந்தாமணி 50 காப்பியங்கள் ஒன்று. ஓகேவா? ரைட். ரொம்ப முக்கியமானது இது என்ன பாவகை? நிறுத்தப்பா. இதில் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த நூலை இளம்பகமாக பிரிச்சிருப்பாங்க. இளம்பகம் அப்படின்னா இப்போ கம்பராமாயணம் என்ன சொல்லுவோம்? வெரி குட். பெரும்பிரிவு காண்டங்களா பிரிச்சிருப்பாங்க. பாலகாண்டா, அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், அதுல வெரி குட் படலம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சீவக சிந்தாமணியில் எப்படி பிரிச்சிருக்காங்க? இளம்பகம் அப்படிங்கிற பிரிவில் பிரிச்சிருக்காங்க. ரைட். இளம்பகம். அதில் 13 இளம்பகங்கள் இருக்கு. இந்த நூல் மனநூல் என்று அழைக்கப்படுது. ஏன்னா இந்த நூல் முழுசுமே வந்து நிறைய திருமணத்தை பற்றி பேசுறதுனால இத்தனை பேர் திருமணம் பண்ணான்ட்டு. ஓகே. அடுத்தது இதோடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கார். திருத்தக்க தேவர் எழுதின இன்னொரு நூல் நரிவிருத்தம். அடுத்தது முத்தொள்ளாயிரம். அலுவல் பலனத்து அரங்காம்பல் வாயவில்லை வெள்ளம் தீப்பட்டதன வெறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரி வரும். ஸோ இந்த பாட்டு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தொள்ளாயிரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது. சேரர்களை பற்றின பாட்டு. ஏன்னா 3 அரசர்கள் பற்றியுமே பாடப்பட்டிருக்கும். அதுவும் குறிப்பாக 3900 அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இதில் மொத்தமே 900 பாட்டு தான். சரி. இங்கே பலனம் அப்படின்னா நீர் நிறைந்த ஒரு வயல் பகுதி பலனம். பார்ப்பு என்றால் குஞ்சின் அர்த்தம். பறவைகளுடைய. ஓகே. இதில் மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொல்லும் பொருள் மட்டும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நந்து என்றால் சங்கு. கமுகு என்றால் பாக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாடல் வரையும் உங்களுக்கு தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. முத்தம் என்றால் முத்து. இதில் நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலுமே, ஏன்னா
சேரருக்கு, சோழருக்கு, பாண்டியருக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்லும் பொருளும், இன்னொன்று இலக்கண குறிப்பு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. 5 பெயரெச்சம், வெண்குடை, இளம் கமுகு அப்படிங்கிறது பண்பு தொகை, கொல்லியானை, குவிமொட்டு அப்படிங்கிறது வினைத்தொகைகள். அடுத்தது ஏன்னா அந்த முத்தொள்ளாயிரத்தினுடைய பாவகை என்னன்னு கேட்டால் வெண்பா, வெண்பாக்களால் இயற்றப்பட்டது. முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் யாரும் தெரியாது. முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியப்பே தெரியவில்லை. உங்களுக்கு சயின்ஸ் மேலே எங்களுக்கு கிடையாது, எல்லாம் நிறைய அசம்ஷனில் போவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்லாம் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அக்யூரசி, எனக்கு அக்யூரசி கிடையாது. அவ்வளோ எங்களுக்கு அசம்ஷன். ஆமாம் தானே? முன்னாடி சொல்லணும்ல, தமிழோட தூதருடைய ஆசிரியர் யாரு? தெரியவில்லை. அவ்வளோதான். எவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா ஆசிரியருக்கு தெரியல அப்படின்னு இருப்பீங்க. ஆசிரியருக்கே தெரியவில்லை. இது பதிவு செய்யப்பட்டது. ரைட். அடுத்தது வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல் 900. 3 மன்னர்களை பற்றினா 900 பாட்டு. ஓகேவா? ரைட். இந்த நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இதுல இருந்து மொத்தம் இப்ப நமக்கு கிடைக்கிறது 108 செய்யுள் தான். அதாவது 108 பாட்டு தான். முட்டான 900 பாட்டு நமக்கு பேர். சரி. அடுத்தது இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழருடைய பங்கு. சரி, இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிச்சவர் இல்லையா? அதை நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய தலைமையில் ஐஎன்ஏ, அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா? மோகன் சிங் என்பவருடைய தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் என்ற படையை உருவாக்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா? அவரு இதுக்கு முக்கியமான தலைமை தாங்கினவர் இவர் தான். ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெல்லியை நோக்கி செல்லுங்கள் இருக்கா? டெல்லி செலவு ஹிந்தி வார்த்தையா? ஓகே, ரைட். இந்த மிகப்பெரிய ஒரு போர் முழக்கமே டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறது. இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய கூற்று பாருங்க. ரைட். நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்தியனாக, தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அப்படின்னு யார் சொல்றது? முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. அவர் சொன்னதாரு. தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர், அவருக்கு சப்போர்ட்டா இங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்த இந்திய தேசிய ராணுவத்தினுடைய இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான். யார் சொல்றது? தில்லான் அப்படிங்கிற இந்திய தேசிய ராணுவ படையினுடைய தலைவராக இருந்தவர். அவர் சொன்ன கூற்று. அடுத்தது நீங்க கீழே வந்திருக்கு. நேதாஜியுடைய பொன்மொழி பார்த்துக்கோங்க. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் அப்படிங்கிறார். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம். மனதை மலர வைக்கக்கூடிய இளங்கதிரவனின் வைகரி பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் 2 நேரங்களில் எப்போ மூவர்ல கூடிய இடத்துனால 1944 மார்ச் 1944 கல்வியினுடைய மகாசாசனம் சொல்லுவோம். என்னது? சர்ஜன்ட் ரிப்போர்ட். சர்ஜன்ட் ரிப்போர்ட். ஸோ அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா, மூவர்ண கொடியை வந்து எங்க ஏத்துறாங்க? மணிப்பூர்ல மூவர்ண கொடியை ஏத்துறாங்க. மொராய் அப்படிங்கிற இடத்துல மார்ச் 18 அன்று. அப்போ நாள பாருங்க, ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில். அப்போ நம்ம 47 தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் இல்ல, அப்பவே அகைன்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்கல்ல, வென்றதனுடைய அடையாளமாக பிளேஸ்ல மட்டும். எஸ், ரைட்.
இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. சரி, கீழே வந்துருங்க. கீழே நூல்வழிக்கு வந்துருங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து தமிழருடைய பங்கு அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசுடைய பரிசை பெற்றிருக்காரு அண்ணாமலை. மாசு அண்ணாமலை, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருள் இலக்கணம். இதெல்லாம் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரி, நம்ம பொருளை வந்து அகப்பொருள் புறப்பொருள் நம்ம ரெண்டே விதமாக தான் பிரிக்கிறோம். அகவாழ்வில் பேசக்கூடியது அகப்பொருள் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அவருடைய வெற்றி வீரம் மன்னர்களுடைய சிறப்பு பேசுறது புறம் நம்ம சொல்லிடுறோம். சரி, இங்கே பாருங்க, கீழே தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் உள்ள அன்பையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கூறுவதே அகப்பொருள். இந்த டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது புறப்பொருள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த கல்வி, வீரம், கொடை, புகழ், இதை பற்றி பேசினா இது புறப்பொருள். அடுத்தது ஐவகை நிலங்களில் வாழக்கூடிய மக்களுடைய அன்பு ஒழுக்கத்தை எப்படி பிரிக்கிறோம்? முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல், கரு, உரின்னு நம்ம பிரிக்கிறோம். தொல்காப்பியர் காட்டக்கூடிய அந்த அகத்திணைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பின் ஐந்திணைங்கிறது 5, மொத்த திணைகள் 7. இதில் பாருங்க, கை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 ஆயிடுச்சா? அதோட கைகளை பெருந்தனையும் சேர்த்துற 7 ஆயிடுச்சு. அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய திணைகள் எத்தனை? 7. அன்பின் திணைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5 மட்டும் சொன்னாங்க. ரைட். அப்போ முதற் பொருள்னா என்ன? முதற் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும். முதற் பொருள் அப்படின்னா அந்த நிலத்துக்குரிய அந்த நிலமும் அந்த நிலத்துக்குரிய பொழுதும், அதுதான் முதற் பொருள். அடுத்தது கருப்பொருள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கருப்பொருள்னா அந்த நிலத்துல என்ன விலங்கு இருக்கு, என்ன பறவை இருக்கு, என்ன நீர்நிலை இருக்கு, என்ன உணவு சாப்பிட்றாங்க, என்ன பறை, என்ன யாழ், என்ன பண்ணு, என்ன தொழில், இது எல்லாமே கருப்பொருள் வந்துடும். ரைட்டு. உரிப்பொருள் அப்படிங்கிறது, உரிப்பொருள் என்றால் ஒழுக்கம். நம்ம நல்லா தெரியும். அந்த திணைக்குரிய ஒழுக்கம் என்ன, குறிஞ்சிக்கு என்ன, முல்லைக்கு என்ன, அது மாதிரி வரக்கூடியது. ரைட். மீதி அடுத்த பண்ணுவோம். ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு 5 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி கேட்பேன் அப்படின்னா, அங்கே ஒரே ஒரு வார்த்தை, இணைவதே குறிஞ்சி திணை இருக்கா? தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் நினைச்சிட்டாங்கன்னா அது பேர் குறிஞ்சி திணை. அது புணர்தல்னு சொல்லுவோம் இல்லையா? புணர்ச்சி நம்ம சொன்ன மாதிரி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புணர்தல் என்றால் ரெண்டு பேரும் மனசால் நினைச்சிட்டாங்க கூட அது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய உரிப்பொருளாக மாறிடும். முல்லை நிலத்துக்குரியது காத்திருத்தல். தலைவன் எங்கேயாவது வெளியில் போயிட்டு பொருள் சம்பாதிக்க போயிருக்கான் அப்படின்னா அவனுக்காக காத்திருக்கிறது முல்லை. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். இணைவது அப்படிங்கிறது குறிஞ்சி திணை, சேர்றது. ரைட். 2வது காத்திருத்தல், அவனுக்காக காத்திருக்கிறது முல்லை. ஊடல் அப்படின்னா சண்டை, 2 பேருக்கும் சண்டை வந்துச்சுன்னா அது மருத திணை. வருந்தி இருத்தல் அப்படின்னா அவன் பிரிஞ்சு போயிட்டான்றதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, வருந்தி இருத்தல். இறங்கி இருத்தல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நெய்தல். அவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, தலைவன் தலையை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா அது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை நிலத்துக்கூடியது. ஸோ இந்த இது 5 மணி இம்பார்ட்டன் இதை பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம இப்போ பார்த்தது வந்து 5மே உரிப்பொருள் அகம் சார்ந்தது. புறம் சார்ந்ததுல தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இந்த திணைகள் இருக்கு பாருங்க. புறத்திணை என்பது பொது வாழ்க்கை, அது நல்லாவே தெரியும். எப்படி வந்து அகத்தை வந்து 7 சொன்னாரோ அதே மாதிரி புறத்தையும் 7 சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5, அதோட கைகளை பெருந்திணை 7 ஆகி போச்சு. அதே போல புறத்திணைகளை 7 அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியர் அகத்திணை எத்தனை சொல்லியிருக்காரு? 7. அன்பின் திணை எத்தனை சொல்லியிருக்காரு? 5. புறத்திணை எத்தனை சொல்லியிருக்காரு? அவ்வளவுதான். ரைட். அப்போ அந்த புறத்திணை 7 அப்படிங்கிறதும் இங்க இருக்கு பாருங்க. வெற்றி இருக்கா? வஞ்சி, உள்நை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான், இதுதான். இந்த புறத்திணைகளை பற்றி பேசக்கூடிய இன்னொரு நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. அய்யனார் எழுதுனது புறப்பொருள் வெண்பா மாலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எத்தனை சொல்லுதுன்னா 12 சொல்லும். வெற்றி முதலாக பொதுவியல் திணை ஈராக மொத்தம் அது 12 சொல்லும். துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திணையினுடைய உட்கூறு துறை. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 7 மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஓகே, நம்ம கொஞ்சம் பிடிச்சிடும். ஓகே, இப்போ வெற்றினா என்ன? ஒரு சில வரிகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள். அதாவது ஆடு மாடை வந்து திருடிட்டு போகிறது வேற ஒன்றும் இல்லை.
ஓகேவா? ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னன் கிட்ட சண்டை போடணும்னா ஏதோ ஒரு காரணம் வேணும். நம்ம ஆளுங்க எப்படி சண்டை இருக்கிறாங்க? விவசாயம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, ஆனால் வரப்ப வெட்டினா சண்டை வரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். அவ்வளோதான். அப்போ என்ன செய்யறது? நேருக்கு நேராக மோதிரத்துக்கு போனால் அது அழகு இல்லை வீரத்துக்கு. அதனால போயிட்டு அவங்களுடைய ஏதோ ஒரு பொருளுக்கு கவர்ந்துட்டு வரணும். அப்போ அந்த பொருள் பேர் தான் ஆணிரை என்று சொல்லக்கூடிய மாடுங்க. அப்போ மாடு ஒரு வளமை மிக்க செல்வமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ ஒரு நாட்டினுடைய செல்வமே மாடு அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும்போது முதல்ல மாட்டு திட்டிட்டு வந்துடுறது. அப்போ பாருங்க, கூட்டங்களை கவர்வதும் ஆவினுடைய கூட்டம். ஆவின்னா மாடு, ஆ கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பசு தானே மாடு. அப்போ ஆவினுடைய கூட்டங்களை கவர்ந்து வருதலும் மீட்டலும் வெற்றிலே சேரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போதும். ரெண்டாவதுல அந்த துறை எண்ணிக்கையெல்லாம் வேணாம். ஓகேவா? அந்த பக்கம் வேணாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கு இப்படிதான் கேட்பாங்க, ஆணிரைகளை கவர்வதும் மீட்டலும் எந்த, அவ்வளவுதான் கேட்பான். அடுத்தது நிறை கவர்தல் வெச்சி மீட்டல் கறந்தயாம். அது என்னன்னா அது புறப்பொருள் ஆசிரியர் சொல்றாரு. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ணுல வச்சுட்டேன். அதனால இருக்கு பாருங்க, கவர்தலும் மீட்டலும் வந்துருச்சு. ரெண்டு ஒண்ணுல வச்சுட்டேன். ஓகேவா? இவங்கெல்லாம் தொல்காப்பியரா? பாருங்க, எங்களுக்குலாம் மண்டை பிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு வேற மாதிரி மண்டை பிச்சுக்குதுன்னா எங்களுக்கு வேற மாதிரி பிச்சுக்கும். ரெண்டு பிரச்சனை இலக்கணத்துல எங்களுக்கு. இவர் நன்னூலார் சொன்னதா தொல்காப்பியர் சொன்னதா? மிகப்பெரிய தலைவலி எங்களுக்கு. எண்ணிக்கையே மாறும், கான்செப்டே மாறும். எப்படி வச்சுக்குவீங்க? ஆனா உங்களுக்கு இதுன்னா இதுக்குள்ள தானே எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொட்டினா உங்களுக்கு நிறைய கொட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற பண்ணி வேற என்ன பண்றது? வேற வழி இல்லை. ஸோ என்ன செய்யணும்? நம்ம ஏதோ ஒண்ணு இது எலிஜிபிள் டெஸ்ட் வராது முன்னாடி நம்ம போயிருந்தோம்னா சரி, இதை மட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இது பாருங்க, அப்போ நிறை கவர்தலும், அதாவது ஆணிரைகளை கவர்வதும் நீக்கிறதும் வெவ்வேறு தேவையை வந்து புறப்பொருள் ஆசிரியர் சொல்லுவாரு. தொல்காப்பியர் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு வெற்றிலே முடிச்சிட்டாரு. ரைட். வஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, எதிர்த்து நின்று போரிடுதல் இருக்கா? வெற்றி கருத்துக்கு அப்படி ஆப்போசிட். அடுத்தது சண்டை வரணும்ல. ரைட். எதிர்த்து நின்று போரிடுதல் எதில் வரும்? வஞ்சி. தமிழர்களுக்கு நான் வேற மாதிரி ஷார்ட்கட் சொல்லி தருவேன், உங்களுக்கு இது போதுமானது. அதனால தான். அடுத்தது உளினை அப்படிங்கிறது என்னது? உளினை அப்படிங்கிறது அவனுடைய கோட்டையை முற்றுகையிடுதல். அவனுடைய இருக்கு இல்லையா, அவனுடைய கோட்டையை முற்றுகையிடுறது. அது மட்டும் நான் எடுத்துக்கோங்க. தும்பை அப்படிங்கிறது எதிர்த்து மலைதல் சொல்லுவாங்க. போர்க்களத்தில் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா நின்று நேருக்கு நேரம் போரிடுறது பேரு தும்பை. வாகை அப்படிங்கிறது தெரியும், வெற்றி. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிப்பாங்க, அது வெற்றி. காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமை. ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுக்கோங்க, நிலையாமையை குறிக்கக்கூடியது. ரெண்டு விதமான காஞ்சி இருக்கு. சங்கரத்தை சொல்லக்கூடிய காஞ்சி அர்த்தம் வேற, இதுல இப்ப இருக்கிற இந்த முதுமொழி காஞ்சின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேற. ரைட். அப்ப நிலையாமை சொல்றது, ஏன்னா சண்டை போட்டான்ல ஒருத்தர் இறந்துருவான்ல. ஸோ எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் தமிழ் இருவர் போரிட்டாலும் இருவரில் ஒருவர் தோற்றாலும் தோற்பது நம் கூடிதான் அப்படின்ற மாதிரி யாரும் ஒருத்தர் கண்டிப்பா தோத்தாகணும். ஸோ அந்த கான்செப்ட்ல அவனுடைய நிலையாமையை பேசுறது, வாழ்வினுடைய நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை பேசுறது. பாடான் திணை. அப்ப யாரும் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, ஜெயிச்சனுடைய புகழையும் வீரத்தையும் கொடையையும் புகழ்ந்து பேசுறது பாடான் திணை. ஸோ இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது தொல்காப்பியர் சொன்ன 7 தோற்றவரை பற்றி பாடுவது பரணி. வெரி குட். கெமிஸ்ட்ரியா இருக்கும் தமிழ் இவ்வளவு போகாம எப்படியா? ஓ அப்படியா? சரி. அதுல ஒண்ணு இருக்கு, இன்னும் ஒரு 5-6 பேப்பர். ஓகே, இது நம்ம 10th சேர்த்து நாளைக்கு முடிச்சுக்கலாம். ஓகேவா?